சொன்னது. ஆனா கர்த்தருடைய திட்டமோ அது அல்ல. தேவ ராஜ்யம் தேவனுடைய திட்டமா இருந்தது. இன்னைக்கு நீ படுகிற பாடுகள், இன்னைக்கு நீ படுற கஷ்டம், இன்னைக்கு நீ போற பாதை, இது எல்லாம் உன்னை வெறுமையாக்கி, உன்னை ஒடுக்கி, உன்னை சிறுமைப்படுத்தி ஒரு ஓரத்துல உட்கார வச்சிருக்கலாம். ஆனா அது தேவ திட்டம். நீ காத்திருக்க வேண்டிய இடம் தேவ சமூகம். நீ வைத்திருக்க வேண்டிய நம்பிக்கை அது பரலோகம். தேவனுடைய வார்த்தையை நீ எந்த அளவுக்கு உன்னுடைய இருதயத்துல பதித்து வைத்திருக்கிறாயோ, தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு நீ உயர்த்தி பிடிக்கிறாயோ, தேவனுக்கென்று அமைதியாய் நீ காத்திருக்கும் போது, லேயாள் நினைச்சிருந்தா சொல்லல, ஏய் நான் 6 பிள்ளையை பெற்றேன், நான் தான் யாக்கோப் கூட இருக்கணும்னு. She never opened her mouth. அவ தன்னை வெளிப்படுத்தல, தன்னை அங்கீகாரப்படுத்தி கொள்ளல. அவளை அங்கீகாரம் படுத்தினது தேவன், அவளை உயர்த்தினது தேவன், அவளை அடையாளப்படுத்தினது தேவன். இன்னைக்கு நீ சொல்லலாம், ஆண்டவரே நான் அடையாளமற்று இருக்கிற சூழ்நிலை, என்னை உயர்த்தி பிடிக்க என் குடும்பம் என் கூட இல்லை, என்னை உயர்த்தி பிடிக்க என் சகோதரன் சகோதரி என் கூட இல்லை, என்னை உயர்த்தி பிடிக்க எனக்கு என்னை அரவணைக்க யாரும் என் கூட இல்லை. ஆனா நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்க ஓடி வந்து அமர்ந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு நிச்சயமா கர்த்தர் உன்னுடைய சிறுமையை மாற்றி பரலோகத்தின் வாசல்களை திறந்தருளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதா கோத்திரம்